ஹலோ படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னா ஒரு கொடூரமான பேய் கதை தான். அந்த கதையோட பேர் வந்து கோரன் சுஷி. அப்படிப்பட்ட கதையோட கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன படிக்கணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் ரெட்டாக பின் பண்ணுங்க. அந்த கதையோட கான்செப்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சூஷி தெரியும்னா இல்லை சூஷி பார்த்துருக்கீங்களா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு சூஷி தான். இந்த சூஷி கடையில் வந்து ஒரு குண்டு கிழவி இருக்குமாமா. அந்த குண்டு கிழவிக்கு கோரன் சூஷின்ற அந்த சூஷி மட்டும் பிடிக்கவே பிடிக்காதமா. அதோட ஹஸ்பண்டை சாப்பிட்டு இறந்துட்டானோ என்ன கதையோ தெரியல. ஆனால் இதுக்கு கோரன் சூஷின்னு அவ்வளோ வெறுப்பு. அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கோரன் சுஷி கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் சுத்த விட்ட வாழ்க்கையில கொண்டுருமாமா. இந்த பேய் படத்தில் இந்த முனிவர்களாக சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, அந்த இடத்துல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கேங்களோட எப்பயும் போல் வந்து நின்றுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடாதீங்க, அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அப்படி போனீங்கன்னா கூட அங்கே அந்த கோரன் சுஷியை கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பூரா சுற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. இல்லைங்களா நம்ம தலைவியான மாஸ்டர் மேடம் தான் இந்த கடைக்கு வந்திருக்காங்க. இந்த கடைக்கு ஏதோ வாங்கி சாப்பிடலான்னு சொல்லி இந்த பக்கம் வந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியாது அங்கே ஒரு கொடூரமான குண்டு கிளவி இருக்குது, அது நம்மளை போட்டு தள்ளிடும்ட்டு அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாமல் அங்கே போயிட்டு அக்கா எனக்கு ஒரு கோரன் சுஷி கொடுங்கக்கா நான் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களே வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோரன் சுஷி பேரை கேட்ட உடனே இதாண்டா சான்ஸ்னு ஒரு இழிக்கும் பாருங்க. இருக்கிற கேவலமான சிரிப்பாக இதாக இருக்கும். இந்த சிரிப்பை சிரிச்சுட்டு சங்கு சக்கரமாட்ட சுற்றி விடுவேனே அப்படின்னு சுற்றி விட்டு அது சோறையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சின்சான் ஃபேமிலி வந்து நம்மளும் போய் அங்கே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்சி இருந்துக்கிட்டு அது அட்வர்டைஸ்மெண்ட் கார்டை காமிச்சு நம்ம இந்த கடைக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லி முடிச்ச வாட்டி இவங்கெல்லாம் ஜாலியாக போக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த கிளவி எப்படா வருவாங்க வெயிட் பண்ணியிருக்கும் போல். இவங்க அந்த கடைக்கு ரீச் ஆன மாட்டி என்னடா கடை குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சரி போவான்ட்டு போகும்போது அதை பார்த்து கொடூரமாக சிரிக்குது. சிரித்தவாடி நம்ம தலைவன் சின்சான் வந்துட்டு இங்கே ஐயோ ஜாலி இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம மிக்சி இருந்துக்கிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு காமிச்சு இது உங்களோட கடையா, இது உங்களோட கடை தானே அப்படின்னு கேட்கும்போது இது இருந்துட்டு ஆமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சின்சானும் அவங்க ஃபேமிலியும் உட்காந்துக்கிறாங்க. நம்ம என்ன சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சின்சான் இருந்துக்கிட்டு சும்மா அந்த கோரன் இந்த கடையில் ஏதோ கோரன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்துக்கிட்டு கோரனா அப்படின்னு கேட்குது. அப்புறமேட்டு இல்லை எனக்கு செல் வேணுன்ட்டாங்க, ஒரு மொக்க காமெடி போட்டு விட்ட வாட்டி சரி செல்லெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு தந்தேன். நம்ம கிளவி இருந்துக்கிட்டு இவங்க என்ன கேட்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு கையெல்லாம் உதறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது. அப்புறமேட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு கட்டிட்டு கரெக்டாக போகும்போது நம்ம தலையை சின்சான் நின்றுக்கிட்டு எப்பயும் பண்ணுற மாதிரி கோத்து விட்டான். எனக்கு அந்த கோரன் சுஷிக்கு வேணுமான்னு கேட்டு போட்டான். உடனே அந்த கிளவி இருந்துக்கிட்டு எப்பயும் போல் அந்த கேவலமான சிரிப்பை சிரிச்சுட்டு உங்களை நான் இன்னைக்கு சுத்த விட போகிறேன்ட்டு உடனே சரன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சுற்ற ஆரம்பிச்சு வந்துட்டு ஐயோ இதுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இருந்துட்டு அந்த கிளவியை பார்த்த ஷாக்கில் என்னடா இப்படி சுற்றுது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அங்கே முழிச்சிட்டு அந்த கிளவியை பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே சைடில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை பார்த்துட்டு சரி இந்த டோர் வழியாக போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கிளவி வந்துட்டு நான் உங்களை விட மாட்டேன்னு அது பின்னாடியே வந்துட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த டோருக்குள்ளே வந்த வாட்டி அந்த இடத்துல சைடில் வந்து நம்ம மாஸ்டர் மேடம் பம்பரமாட்ட சுற்றிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் ஒரு டைம் இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் வந்தேன் எனக்கு கதையெல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளவியும் வந்துருச்சு. நான் வந்துட்டேன்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம சின்சான் வந்து சைடில் ஒரு டோர் பார்க்குறான். சரி இந்த டோர் வழியாக போகலான்ட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகி வெளியே வந்தா பார்த்தா அந்த கிளவியை பின்னாடியே நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் இவங்க இருந்துட்டு ஒரு வேளை காருக்குள்ளே வந்துட்டேன்னு இது பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஏதாச்சும் அவசரமாக வண்டி எடுக்கும் போது அது ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த காரும் மக்கார் பண்ண அந்த கிளவி இருந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு. இவங்க வந்துட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக போயிடறாங்க. போகிட்டு இருக்கும்போது அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டுமே அப்படின்னு இது பார்க்கும்போது அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுவும் நம்மளை மிந்த பார்த்துட்டே இருக்குது. அப்புறமேட்டு இது சைட்லலாம் வருது பேபிள் எடுக்க டஃப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடாக வருது. அப்புறமேட்டு பார்த்தா அந்த கிளவி முன்னாடி வந்து நின்றுச்சு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. அச்சச்சோ இடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டியை உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணி முடிச்சோட்டு நம்ம ஹேரி இருந்துக்கிட்டு சரி நம்ம வெளியே போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு போய் பார்க்கலான்னு போயிட்டு வெளியே போய் தேடி பார்க்கலான்னு போகிறாரு. அப்போ போகும்போது அந்த கிளவியை காணோம். பார்த்தா அது எங்கே இருக்குன்னா நம்ம காருக்கு மேலே நின்று சுற்றிக்கிட்டு இருக்க பம்பரமாட்டோம். இவங்கெல்லாம் பார்த்துட்டு சரியான ஷாக்காக வராங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு நம்ம எதுவுமே தெரில இவங்களுக்கு. உடனே அந்த கிளவி இருந்துக்கிட்டு நம்ம மிக்சியை பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் உன்னை சுத்த விட போகிறேன்னு சொல்லிட்டு மிக்சியை சுத்த விட்றாங்க. உடனே மிக்சி இருந்துக்கிட்டு அவங்களும் ஒரு பேப்ளேட் மாதிரி சுற்றிட்டு இருக்க. உடனே இந்த கிளவி இருந்துக்கிட்டு இதுவும் சுற்றுது. பார்த்தா இங்கே ஒரு பேப்ளேட் ஃபைட்டே போகுது. இது பேப்ளேட் ஃபைட்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஃபைட்டு போகுது கண்ணே. அப்புறமே நம்ம சின்னதுக்கு நானும் வந்து விளையாடுவேனேன்று கம்மல் இல்லாமல் வந்து நம்ம கிளவி மேலே குதிச்சிட்டான். நம்ம கிளவி மேலே குதிச்சதுனால இது ஆல்ரெடி குண்டா நல்லா பெருத்து இருக்கா, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அங்கேயும் இங்கிட்டு ஆடிட்டு இருக்குது. பார்த்தா சின்சான்னு வந்து யாருன்னா இதால் குத்தால இதெல்லாம் சுத்தவே முடியல. ஹேரி வந்து ஹேமாவரியாக கீழே விட நம்ம ஹேமாவரி இருந்துக்கிட்டு இதெல்லாம் தெரியாமல் ஜாலியாக கை தட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹேரி இருந்துட்டு உடனே டக்கு நம்ம திறமையை காட்டலான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சாக்ஸ் ஷூ எடுத்துட்டு வேக வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் வச்சாரு பாரு, பட்ட சாட்ஸ் வாடுன்னு வந்து மூஞ்சிலே வச்சு விட்டாரு. அவன் வித்தியாசமாக பேய்கிட்டு இருந்த விமா நம்ம ஹாரி சாக்ஸை வச்சு பேய்கிட்டு இருந்து தப்பிச்சிட்டாரு. அப்புறம் பேயை ஒரு வழியே முடிச்சு வாட்டி அப்பாடான்னு சொல்லி நிம்மதியாக இருக்காங்க. அப்புறம் மறுநாள் நம்ம சின்சான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் ஆச்சு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களாம் நம்ம வேற அடி ஏன்டா நீ வேற டெய்லி போய் கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டி நம்ம சின்சான் அதை நம்புங்கப்பா அப்படின்னு சொன்ன வாட்டி மசா வந்துட்டு அப்போ மாஸ்டர் இருக்கா மேம் இங்கே தான் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன வாட்டி அது நம்ம சின்சான் புரியல. அதுக்கப்புறம் கசமா வீடு கட்டுறாங்க. கசமா வீட்டில் வந்து கசமா இருந்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா நம்ம சூசி கடைக்கு போகலாமான்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு எடுத்து காமிச்சிட்டு இந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது அந்த கடைக்கு வந்துட்டு எப்பயும் போல கோரன் சுஷி அப்படின்ற பேரை சொன்ன உடனே இந்த கிளவி திருப்பி கேவலமான சிரிப்பு சிரிச்சுட்டு நான் சங்கு சக்கரமாண்டு சுத்த போகிறேனே உங்களை சுத்த விட போகிறேனேன்ட்டு ஒரு வில்லத்தனமான மூஞ்சை வச்சு காமிச்சிட்டு இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. பாய் காய்ஸ், இந்த மாதிரி கதையெல்லாம் வேணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன்.